Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஷாபான் மாதம் 29வது தினத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் சூரியன் சாய்ந்ததன் பின்னர் பிறை பார்க்க வேண்டிய நாளாகும். இலங்கை உட்பட உலகத்தின் எப்பகுதியில் இருந்தும் பிறை தென்பட்டதாக சாட்சியங்கள் வருகின்ற பொழுது அதை எடுத்து நடைமுறைப்படுத்துவது, அதை எடுத்து நாங்கள் நோன்பு நோட்டுக்கொள்வது நபி வழியிலே சுன்னாவாக நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். என அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு மாதத்தை ஆரம்பிக்கின்ற விடயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வழிகாட்டல்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, 29வது தினத்திலே பிறை பார்க்க வேண்டும். பிறை தென்பட்டால் நாங்கள் அடுத்த மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும். பிறை தென்படவில்லை என்றால் அந்த மாதத்தை 30ஆக ஆக்குகின்ற, 30ஆக பூர்த்தி செய்கின்ற முடிவுக்கு நாங்கள் என்ன செய்வோம், வருவோம். இப்படி முடிவெடுத்திருக்கின்ற பொழுது 2 சாட்சிகள் முஸ்லிம்கள் பிறை தென்பட்டதாக எங்களுக்கு சாட்சி சொன்னால் அந்த சாட்சியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சாட்சி சொல்லுவது என்பது 30க்கு பிறகு கிடையாது, 29வது தினத்தில். 30க்கு பிறகு நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருவோம், மாதத்தை ஆரம்பித்து விடுவோம். இப்படியான 3 வழிகாட்டல்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதத்தை ஆரம்பிப்பதற்கு வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லோராலும் தலைப்பிறையை பார்க்க முடியாது. எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களில் எத்தனை பேர்கள் தலைப்பிறையை பார்த்தவர்கள் இருப்போம்? குறிப்பாக ரமலானுக்கு எத்தனை பேர்? ரமலானுக்கு தான் விசேடமாக பார்ப்பதே, அதிலே கூட எங்களில் பலர் என்ன செய்தது கிடையாது, வாழ்நாளிலே தலைப்பிறைகளை பார்த்தது கிடையாது. அதனால் தான் சாட்சி வந்தால், பிறை தென்பட்டதாக 2 சாட்சிகள் வந்தால் அந்த சாட்சியத்தை எடுத்து அந்த பிறை தகவல் அந்த மாதத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பூர்த்தியாக்கி விட்டு அடுத்த மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும். இந்த 2 சாட்சிகள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தூரத்தையும் வைத்து வரையறுக்கவில்லை. பொதுவாக அல்லாஹ் வந்து சொன்னார், இதா ஷஹீத ஷாஹிதானி, 2 சாட்சிகள் வந்து சாட்சியம் சொன்னால் அந்த சாட்சியத்தை எடுத்து நீங்கள் நோன்பை நோடுங்கள், அல்லது நோன்பை விடக்கூடிய மாதமாக இருந்தால் நோன்பை விட்டு என்ன செய்யுங்கள், பெருநாளை ஆரம்பியுங்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை தன்னுடைய வாழ்க்கையிலேயே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். மதீனாவிலே சஹாபாக்கள் 29வது தினத்திலே, ரமலான் மாதம் 29வது தினத்திலே பிறையை பார்த்தார்கள். பிறை தென்படவில்லை, மாதத்தை 30ஆக ஆக்கி நோன்பு நோற்றார்கள். 30வது நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு பிரயாண கூட்டம் வருகிறது. அவர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாங்கள் நேற்றைய தினம் பிறையை கண்டோம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவிலே பகலின் இறுதி பகுதியில் இருக்கிறார்கள். நோன்பு திறக்க போகிறார்கள். இன்னும் ஓரிரு மணித்தியாலங்கள் அப்படியான நேரங்களில் அல்லாஹ்வின் தூதரும் சஹாபாக்களும் என்ன செய்ய போகிறார்கள், பகலின் இறுதி பகுதி என்றால் ஒரு 4:30-5 மணியில் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரும் சஹாபாக்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த பிறை தகவலை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். நோன்பை பூர்த்தி செய்ய சொல்லவில்லை. ஏன்? பிறை தகவல் கிடைத்திருக்கிறது. அது எவ்வளவு லேட்டாகி கிடைத்தாலும் அந்த பிறை தகவலை எடுத்து அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சுன்னாவையும், அதே நேரத்தில் குறிப்பிட்ட தூரத்தில் தான் இருந்த அந்த பிறை தகவல் வர வேண்டும் என்ற நியதி இல்லை என்கின்ற சுன்னாவையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே நடைமுறைப்படுத்தினார்கள். ஏனென்றால் வந்த பிரயாண கூட்டத்திடம் நீங்கள் மக்காவை சூழிலிருந்து வருகிறீர்களா, அல்ல மக்காவுக்கு வெளியே இருந்து வருகிறீர்களா, அல்லது ஷாம்ல இருந்து வருகிறீர்களா, அல்லது யமன்ல இருந்து வருகிறீர்களா, எதையும் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை. சொன்னது முஸ்லிம்களா? ஆம். சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டு அதை என்ன செய்தார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, கொள்கை பேசக்கூடிய எங்களுடைய உறவுகள், உள்நாட்டு பிறையை ஆதரிக்கக்கூடியவர்கள், ஒரு காலத்திலே வெளியிடங்கள் நாட்டுக்கு வெளியே இருந்து பிறை தகவல் வந்து எடுக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருந்தாலும் சமகாலமாக எங்கிருந்து பிறை தகவல் வந்தாலும் அதை எடுக்கலாம் என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அதை அமுல்படுத்துவது யார் என்கின்ற ஒரு கேள்வி அவர்களிடம் இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் ஜம்மியத்துல் உலமா தான் என்ன அறிக்கை பிறைக்குழுவாக இயங்குகிறது, ஜம்மியத்துல் உலமாவிடம் தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் வெளிநாட்டில் இருந்து பிறை தகவல்கள் வந்தாலும், நம்ம நாட்டுக்கு வெளியே இருந்து பிறை தகவல்கள் வந்தாலும் அதை ஏற்று அறிவிக்க வேண்டிய கடமை பொறுப்பு ஜம்மியத்துல் உலமாவுக்கு தான் இருக்கிறது. எனவேதான் இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எப்படி ஆட்சியாளர்களிடம் அந்த பொறுப்பு இருந்ததோ, அல்லாஹ்வின் தூதர் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் எப்படி அந்த பிறையை சாட்சியை விசாரித்து அதை நடைமுறைப்படுத்தினார்களோ, அதன் பின்னர் வந்த ஆட்சியாளர்கள் எப்படி அந்த விடயங்களை ஆராய்ந்து நடைமுறைப்படுத்தினார்களோ, இன்று இருக்கக்கூடிய சவுதி கவர்மெண்ட் எப்படி அதை நடைமுறைப்படுத்துகிறதோ, அதே போன்று இஸ்லாமிய நாடுகளில் அவர்களுக்கென பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் தான் அதை என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். உண்மையிலே நியாயமான வாதம். முஸ்லிம்கள் குறைவாக வாழக்கூடிய இலங்கை போன்ற இந்த நாடுகளில், எங்களுடைய நாடுகளில் இஸ்லாமிய ஆட்சி கிடையாது. எனவே அந்த பொறுப்பு என்பது இஸ்லாமிய ஆட்சியாளர்களிடம், இஸ்லாமிய கவர்மெண்டிடம் இருக்க வேண்டிய பொறுப்பு இந்த இலங்கை நாட்டில் யாருக்கும் கிடையாது. ஆனால் நாங்கள் ஒரு கற்பனையில் வாழ்கிறோம், ஜம்மியத்துல் உலமாவுக்கு அந்த பொறுப்பு என்ன இருக்கு என்பது. உண்மையில் அவர்களுக்கு அந்த பொறுப்பு கிடையாது.
ஆனால் அவர்கள் இந்த தகவலை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு கமிட்டி என்ன செய்திருக்கிறார்கள், உருவாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த கொள்கை சகோதரர்கள், நான் மற்றவர்களை பற்றி பேசவில்லை, எங்களுடைய கொள்கை உலமாக்கள், கொள்கை சகோதரர்கள், உள்நாட்டு பிறையை தான் எடுக்க வேண்டும் சொல்பவர்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஜம்மியத்துல் உலமாவுக்கு நாங்கள் இந்த விடயத்திலே கட்டுப்பட வேண்டும். ஏனென்றால் அரசு அங்கீகாரம் பெற்ற இஸ்லாமிய உம்மத்தின் ஒரு தலைமை பீடம் அந்த ஜம்மியத்துல் உலமா. அதை எத்தனை பேர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஏற்கவில்லை என்பது இரண்டாவது விடயம். ஜம்மியத்துல் உலமா தலைமை பொறுப்பாக அந்த முஸ்லிம் மக்களில் எத்தனை பேர்கள் ஏற்றிருக்கிறார்கள், எத்தனை பேர்கள் ஏற்கவில்லை என்பது இரண்டாவது விடயம். கொள்கை விளங்கியவர்கள் யாரும் அவர்கள் தலைமை பொறுப்பாக என்ன செய்ய மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏனென்றால் விதத்துக்கும் இணைவைப்புக்கும் துணை போபவர்கள். அதே நேரத்தில் கபர் வணங்கியலாக இருப்பவர்கள் ஜம்மியத்துல் உலமாவுக்கு ஏசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களும் அவர்கள் என்ன செய்யல, தலைமையாக எடுக்கவில்லை. குறிப்பாக தப்லீக் ஜமாத் உள்ளவர்கள் என்ன செஞ்சிருக்கிறார்கள், ஜம்மியத்துல் உலமாவை தலைமையாக எடுத்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், இவர்களுக்கு நாம் சொல்லுகின்ற பொழுது நீங்களும் நாட்டிலிருந்து வெளியே, நாட்டை விட்டு வெளியே இருந்து வரக்கூடிய பிறை தகவல்களை எடுக்கலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற பொழுது ஏன் ஜம்மியத்துல் உலமாவுக்கு கட்டுப்பட வேண்டும்? இல்லை, அவர்கள் தான் பிறைக்கான பொறுப்பாளிகள். எனவே என்ன பிழை நடந்தாலும் பிறையில் அதுக்கு அவர்கள் பொறுப்பு, நாங்கள் பொறுப்பு கிடையாது. எனவே இஸ்லாமிய உம்மத்தை பிரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆளாகக்கூடாது. 2 பெருநாட்கள் என்பது அது உம்மத்தை என்ன செய்கிறோம், பிரிக்கிறோம் என்று ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். அன்பிற்குரிய உறவுகளே, உலமாக்களே, உங்களை நோக்கி நான் கேட்கிறேன். 2013 கிண்ணியாவிலே பிறை தென்பட்டது. ஜம்மியத்துல் உலமா அந்த பிறையை மறுத்தது. ஜம்மியத்துல் உலமா அந்த பிறையை மறுத்தது. நீங்கள் தனியாக பெருநாளை கொண்டாடினீர்கள் தானே? ஜம்மியத்துல் உலமாவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற பெரியதொரு வாதத்தை வைத்து இந்த சர்வதேச பிறை எடுக்கக்கூடாது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அன்றைய தினம் நீங்கள் பெருநாள் கொண்டாடினீர்களா இல்லையா? எப்படி உங்களுடைய தலைமைக்கு முரணாக நீங்கள் நடக்க முடியும்? எப்படி உம்மத்தை இரண்டாக பிரிக்க முடியும்? நீங்கள் பிரிந்து தொழுதீர்கள், ஒரு சாரார் அடுத்த தினம் தொழுதார்கள். நீங்கள் சொல்லுகின்ற வாதம், நீங்கள் வைக்கின்ற வாதத்துக்கு நீங்களே முரணாக 2013 2018 நடந்திருக்கிறீர்கள். சென்ற வருடம் கூட பிறையை மறுப்பதற்கான அனைத்து வேலைகளும் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அக்கரைப்பற்றில் பிறை தென்பட்ட விடயம் சோசியல் மீடியாக்களூடாக பரவலாகியதன் பின்னர் அவர்களால் மறைக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். எனவே ஒன்றாக எடுத்தார்கள். இல்லை என்று மறுத்திருந்தால் நீங்கள் தனியாக என்ன செய்திருப்பீர்கள், கொண்டாடி இருப்பீர்கள். ஏனென்றால் பிறையை தென்பட்டது சாட்சியம் உறுதி. அப்ப சாட்சியத்தை விசாரித்து அதிலே முடிவெடுப்பது ஜம்மியத்துல் உலமா என்றால் எப்படி அந்த ஜம்மியத்துல் உலமாவுக்கு முரணாக நீங்கள் சாட்சியத்தை விசாரித்து நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் மக்களை விட்டு பிரிந்து பெருநாள் கொண்டாடி இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள் உறவுகளே. நீங்கள் சொல்லுகின்ற வாதத்திற்கு நேர்முரணாக உங்களுடைய நடைமுறைகள் இருந்திருக்கின்றன. எனவே நீங்கள் உண்மையிலேயே சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்கின்ற விடயத்திலே நீங்கள் உறுதியாக இந்த முடிவில் இருக்கிறீர்களா, அல்லது மக்களோடு சேர்ந்து போக வேண்டும் என்கின்ற விடயத்தில் நீங்கள் இந்த முடிவிலே இருக்கிறீர்களா? உங்களுடைய முடிவுகளை கொஞ்சம் மீள் பரிசீலனை செய்யுங்கள். நீங்களே சொல்லுகிறீர்கள் ஜம்மியத்துல் உலமாவுக்கு முரணாக இதில் நடக்க முடியாது, என்ன பிழை செய்தாலும் அது அவர்களும் அல்லாஹும் பார்ப்பவர்கள். எப்படி ஆட்சியாளர்கள் பிழை செய்தால் அதை அல்லாஹும் அவர்களும் பார்ப்பார்களோ அதே போன்று ஜம்மியத்துல் உலமா பிழை செய்தால் அதை அல்லாஹும் அவர்களும் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு 2013 2018 நீங்கள் சாட்சிகளை விசாரித்து சாட்சிகளை உறுதிப்படுத்தி நீங்கள் பெருநாள் கொண்டாடுவதற்கு உங்களுக்கான அதிகாரத்தை தந்தது யார்? உண்மையிலே சாட்சியல் நிரூபணமாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதைத்தான் நாங்களும் செய்கிறோம். நாங்கள் நாட்டுக்குள்ளே செய்யவில்லை, நாட்டுக்கு வெளியே செல்கிறோம். நாட்டுக்குள்ளே தான் செய்ய வேண்டும் என்பதற்கு நீங்களே அந்த கருத்தை ஆதரித்து விட்டீர்கள். அதற்கு நாட்டுக்குள்ளே தான் பார்க்க வேண்டும் என்பதற்கு ஆதாரம் கிடையாது என்பது அப்படி இருந்துவிட்டு நேர்முரணாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள், செயற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலமாக்களுடைய கருத்துக்களை ஏற்று நடக்கக்கூடிய உறவுகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவர்களும் வெளித்தகவல்களை ஏற்றுக்கொள்கின்ற மனோநிலையில் இருக்கிறார்கள். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ்வுடைய கருத்தை எடுத்துச் சொல்கிறார்கள், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ்வுடைய கருத்தை எடுத்துச் சொல்கிறார்கள். அவர்களும் இந்த நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இலங்கையிலே மக்களை விட்டும் பிரிவதா இல்லையா என்கின்ற ஒரு மனோநிலையில் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இதுதான் சுன்னா, இதுதான் உண்மை என்று எங்களுக்கு விளங்கிவிட்டால் இதிலே நாங்கள் ஒரு காலமும் மன உச்சியை செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. இன்று சிலர்கள், எல்லோரும் கிடையாது, உள்நாட்டு பிறையை ஆதரிக்கக்கூடிய சில மௌலைமார்கள் இது ஹவாரிஜிகளுடைய பண்பு, மக்களை பிரிப்பது என்பது ஹவாரிஜிகளுடைய பண்பு என்று எங்களை நோக்கி குற்றம் சாட்டுவதை பார்க்கிறோம். நஊது பில்லாஹ், அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். உண்மையிலே ஹவாரிஜிகள் என்பவர் யார்? இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்து நாங்கள் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று வெளியேறுபவர்கள் ஹவாரிஜிகள். இங்கே இஸ்லாமிய ஆட்சி எங்கே இருக்கிறது? நாங்கள் யாரை விட்டு வெளியேறி இருக்கிறோம்? எங்களை நோக்கி இப்படியான ஒரு அவதூறை நீங்கள் சொல்லுகிறீர்கள். அப்படி என்றால் 2013 2018 நீங்களும் ஹவாரிஜிகளுடைய வேலையைத்தான் செய்தீர்கள். உம்மத்தை பிரித்தீர்கள், ஒரு நாள் முந்தி பெருநாள் கொண்டாடினீர்கள். இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹக்கு இதுதான்.
இதுதான் உண்மை என்பது தெளிவாகிவிட்டால், உண்மையில் இது கருத்து வேறுபாடான மசாலா, கருத்து வேறுபாடான ஒரு மார்க்க சட்டம், இதுதான் சரி என்று எங்களுக்கு விளங்கிவிட்டால் அதை எந்த இடத்திலும் எங்களால் விட்டுக் கொடுக்க முடியாது. இதுதான் சரி என்று விளங்கிவிட்டால் அதை நடைமுறைப்படுத்துவது முஸ்லிம்களுடைய கடமை. என அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எந்த இடத்திலிருந்தும் பிற தகவல் வந்தால் அதை எடுத்து நடப்பது எங்களுக்கு கடமை என்பதை நாங்கள் உணர்ந்து விட்டால், அது சரி என்கின்ற நிலைக்கு நாங்கள் வந்து விட்டால் அதை அமுல்படுத்துவது எங்கள் மீது கடமை. என அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இப்பொழுது சர்வதேச பிறகு என்ற இஸ்லாமிய கமிட்டிகள் என்ன செய்து விட்டன, உருவாகிவிட்டன. ஆங்காங்கே இருந்து வரக்கூடிய பிறை தகவல்களை அவர்கள் பரிசீலனை செய்து உண்மையிலேயே இந்த நாட்டிலே பிறை தென்பட்டிருக்கிறதா, உண்மையிலேயே இது சவுதியினுடைய உத்தியோகபூர்வ அறிவிப்பா, இது ஆப்பிரிக்காவினுடைய உத்தியோகபூர்வ அறிவிப்பா என்பதையெல்லாம் ஆராய்ந்த பின்னர் தான் எங்களுக்கு என்ன செய்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் முடிவு செய்கிறார்கள். எனவே நீங்கள் கமிட்டி என்று வாதாடினீர்கள், உண்மையிலே எங்களுக்கு என்ன செய்து விட்டது, கமிட்டி ஒன்று உருவாகிவிட்டது. இப்போ 7-8 வருடங்களுக்கு மேல அந்த கமிட்டி என்ன செய்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நடிகார்களே, இன்றைய தினம் பிறை பார்க்க வேண்டிய தினம். இலங்கையிலோ அல்லது இலங்கைக்கு அப்பால் வெளியாலோ எந்த நாடுகளிலோ பிறை தென்பட்டாலும் மாதம் ஆரம்பித்து விடுகின்றன. மாதம் ஆரம்பித்து, இப்ப ஷவ்வாலுடைய மாதம் எல்லாரும் ஒன்றாக இந்த மாதத்தில் பயணித்தோம். உள்நாட்டு பிறை ஆதரிப்பவர் இந்த மாதத்தில் என்ன செய்தோம், ஒன்றாக பயணித்தோம். கணிப்பீட்டு பிறை ஆதரிப்பவர்கள் இந்த மாதத்தில் என்ன செய்தோம், ஒன்றாக பயணித்தோம். சர்வதேச பிறை ஆரம்பித்தவரும் ஒன்றாக பயணித்தோம். இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் இன்று எல்லோருக்கும் 29வது தினம், பிறை பார்க்க வேண்டிய தினம். அப்படி என்றால் ஏன் வருடம் முழுவதும் ஒன்றாக பயணிக்க முடியாது? அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பிறை தென்பட்டதாக தகவல்கள் வந்தால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பள்ளிவாயிலூடாக உங்களுக்கு தகவல்கள் சொல்லப்படும். நாளைய தினம் நோன்பு நோக்க வேண்டி ஏற்படும். நாளைய தினம் பிறை தென்படுகின்ற தகவல்கள் எந்த தகவலும் நாளை முழுவதும் வரவில்லை என்றால் அந்த மாதம் 30ஆக பூர்த்தி செய்யப்படும்.